உண்டாகும். ஆப்போசிட்ல நின்றுட்டு நிற்கும், மழை மாதிரி நிற்கும் அப்படியே பிரச்சனை. இதை எப்படிடா கடந்து போறது, இது போனா இது நம்மளை தாக்கிருமா, அது நம்மளை இப்படி ஆக்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாமையே நிற்போம். 40 நாள் நின்று இருந்தானுங்க இஸ்ரவேல்ல சவுல் ராஜா. இத்தனைக்கும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான், பயத்தினாலேயே அப்படியே. அதனால அவனால அந்த பிரச்சனை மேற்கொள்ளவே முடியல. ஹல்லேலூயா. போய் இப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் பயம் நமக்குள்ள வர்றப்போ 2 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை 40 நாட்கள் இழுத்துட்டு போறான். தேவன் கூட இருக்கிறாரு. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் துணையா இருக்கு. அன்னைக்கு மோசே 2 கையை தூக்கிட்டு நின்னா கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணினாரு. ஏன்னா மோசே ஒரு வார்த்தையை சொல்றான், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உன் தேவனாய கர்த்தர் தாமே உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இந்த தேவன் நம்மளோட கூடவே இருக்கிறாரு. என்னன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாச்சு, எல்லாமே நம்மளுக்கு